வணக்கம். வெல்கம் டு SSN ஆன்மீகம். நான் உங்கள் சங்கர நாராயணன். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவில் இருந்து தேனி செல்லும் வழியில் ஒரு சிறிய கிராமமான கட்டகாமன்பட்டியில் உள்ள ஒரு சிறிய கோயிலை பற்றி தான் இந்த பதிவாகும். சுமார் 40 வருடங்களுக்கு முன்னால் இராணுவத்தில் வேலை செய்த திரு சந்தானம் என்பவரது கனவில் முருகன் தோன்றி என்னை வேலாக இங்கே பிரதிஷ்டை செய்யுங்கள் என்று கூறியதாகவும், அதன் பின் சிறிய அறை ஒன்று போல அவர்கள் கட்டி வேலை பிரதிஷ்டை செய்து வணங்கி வந்திருக்கிறார்கள். அதன் பின் அங்கு பஜனைகள், சிறிய பூஜைகள், முருகன் சம்பந்தமான பூஜைகள் எல்லாம் நடந்து வந்திருக்கிறது. ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் அடுத்த கட்டமாக திரு சந்தானமும் அவரது துணைவியாரும் சேர்ந்து இங்கு ஒரு பிள்ளையாரையும் சிவனையும் 2 சந்நிதிகளையும் நிறுவி இங்கே பூஜை செய்து வருகிறார்கள். என்ன விசேஷம் என்றால், இந்த கோயிலுக்காக அவர்கள் எந்த நிதியும் யாரிடமும் இருந்து பெறுவதில்லை. சுமார் 85 வயதான திரு சந்தானமும் அவர்களது குடும்பத்தினருமே இந்த செலவுகளை ஏற்றுக்கொள்கிறார்கள். பூஜை செய்வது முதற்கொண்டு அவர் குடும்பத்தினரே எல்லாம் செய்கிறார்கள். அதாவது ஆகமங்கள் ஒருபுறம் இருக்க பக்திதான் முக்கியம் என்று அவர்கள் குடும்பத்தினரே பூஜையும் செய்துகிறார்கள். இந்த கோயிலில் பிரதோஷ பூஜையும் மிகச் சிறப்பாக செய்து வருகிறார்கள். நந்தியும் இருக்கிறது. நந்திக்கு அபிஷேகம், சிவனுக்கு அபிஷேகம் எல்லாம் செய்து அவர்கள் செலவிலேயே எல்லாவற்றையும் நடத்தி வருகிறார்கள். அதில் என்ன விசேஷம் என்றால், இந்த பூஜைகளை காண்பதற்கு இந்த பகுதியில் உள்ள மக்கள் திரளாகவும் வந்திருந்து சிறப்பிக்கிறார்கள். யாரிடமும் அவர்கள் பணமும் வாங்குவதில்லை, பூஜைக்கான பொருட்களையும் வாங்குவதில்லை. அவர்கள் குடும்பத்தினரே அதனை ஏற்றுக்கொண்டு பூஜையும் அவர்களே செய்து வருகிறார்கள். மிகச் சிறப்பான இந்த கோயிலுக்கு நாமும் சென்று தரிசித்து வருவோமா? சர்வே ஜனாக சுகினோ பவந்த்.